குடும்பத்தை பார்த்தேன்டா. அப்படி குடும்பத்தை பார்த்து கர்ப்பசாமி பார்த்து எண்ணி ஒரு சரி இன்னொரு காலில் விழுப்பாப்பா. நல்லா காலில் விழலையாம காடி பார்த்தேன்டா. சுடலை வந்து இருக்காருடா. எங்கடா இருக்காரு? சுடலை கும்பிடுவீங்களா? யாரு சுடலை உனக்கு? எங்க அப்பா இருந்தாரு. அப்படி வந்து நிற்க அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி ஆடி வந்தாலும் வீட்டுல எண்ணி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கவா வேண்டாமா அப்படிங்கிற என்ன ஓடிச்சாப்பா. குடும்பத்துல வாக்குவாதங்கள் வந்தது உண்டா? சத்தமா சொல்லு. மேல் பக்கம் பகையை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இருக்கக்கூடிய இடத்துல நம்மள இருக்க விடாம சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாப்பா? சத்தமா சொல்லு. மேல் பக்கம் தான் அப்படி இருக்கக்கூடிய கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. வழக்கு வந்து வாரிசு வேணும். அப்படி உடனே நல்லா ஆக்கணும். உண்மையாப்பா? சத்தமா சொல்லு. யாருக்கு என்ன பிரச்சனை? அது நான் இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டேன் உன்ன? என்னதானே சொல்லி கூப்பிட்டேன்? நீ மாத்திரம் காலில் விழுத்துருவா. நீ பக்கத்துல தள்ளி கரெக்டான எண்ணி 2 தடவை ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அப்படி போனது இந்த நீர்க்கட்டிகளுக்கு பார்க்க போனது 3 பேர் போயிருக்கேன். உண்மையா? சத்தமா சொல்லு. கர்ப்பசாமி என்கிட்ட போய் சொல்ல முடியும். நானும் போய் சொல்ல மாட்டேன். அப்படி வழக்காடி பார்த்து கர்ப்பசாமி பார்த்தேன். வீட்டுக்கு மேக்க சுடலா இருக்காரு நீ வந்த இடத்துல. உண்மையா? சத்தமா சொல்லு. அந்த சுடல மேல நம்பிக்கை இருக்கா? இந்த கர்ப்பசாமி நம்பிக்கை இருக்கா? இந்த கர்ப்பசாமி 3 அமாவாசை 3 வாரம் என்ன பார்க்க வரும். வருவியா பேட்டி? வர முடியுமா? ஊருக்கு போலாம். அப்படி ஒரு தடவை வரணுமே. நான் இப்போ சொல்லக்கூடிய நேரம் இல்லையே, கரண்ட் இல்ல, வாக்கு சரியா கொடுக்க முடியாது. புரியுதாப்பா? இந்த 3ஆம் தேதியும் ஓசூர் போலான்னு இருக்கோம். அதான் பிரச்சனையா இருக்கு. கர்ப்பசாமி அடுத்த ஒரு மாதிரி செவ்வாய்க்கிழமை என்ன பார்த்துட்டு போனோம். என்னன்னா பார்த்துட்டு போக முடியுமா? இல்ல அடுத்த போயிட்டு வரையா? அதை பத்தி ஒண்ணு இல்லையா? போயிட்டு வந்து பாக்கணும். சரி போயிட்டு வந்து பாரு. கர்ப்பசாமி நல்லா ஆக்கி கொடுத்து ஒரு பாரிசும் தரேன். அப்படி பாரிசு ஒரு தடவை நின்று துறப்பச்சா பேத்தி பிரச்சனை இருக்கு. என்ன செய்யணும்? அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். சுடலா இருந்தாலுமே இன்னொரு குறை இருக்கு. அதையும் தீர்த்து தரேன். அடுத்த திருப்பு என் பார்வைக்கு வரணும். வர முடியுமா? சரி. இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கக்கூடியது காப்பாத்தி கொடுத்து போதுமா? மாத்திரை வாங்கி வச்சிருக்கியா? மாத்திரை வாங்கி வச்சிருக்கான்னு கேட்டேன். கர்ப்பசாமி மாத்திரை வாங்க. கர்ப்பசாமி ஒரு வாரிசு கொடுத்தா எனக்கு என்ன செய்வேன்? வாக்கு மாற மாட்டியா? அப்படி மாற நான் என்ன செய்யணும்? அதை சொல்லு. நான் சுடலை கிடையாது, மன்னிக்க மாட்டேன். அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். எந்த இடத்துல போய் வேலைக்கு போயிருக்கியாடா வழக்க? அவளை கூட்டிட்டு போறியா? வீடு எடுத்திருக்கியா? வீடு பாத்திருக்கேன். பாத்திருக்கியா? சரியா சொல்லு. வீட பாத்துட்டு காலைல விழுத்துட்டு வா. என் குதிரையை விட்டு அனுப்புதேன். முத வீடு. உண்மையாப்பா? ஆமா. உண்மையா பையா? ஆமா. புது வீடு. முத வீடுறா. உண்மையா? கிழக்க பாதை விநாயகர் தாண்டி போனோம். உண்மையா இல்லையா சொல்லு. கர்ப்பசாமி கூட்டு போன அடுத்த வாட்டிங்க வர வச்சு தரேன். அப்போ வாரிசு கொடுத்து தத்துமாமா கையில பிடி கட்டி வச்சுக்க. அதை வச்சு செயல்படுத்திக்க. அடுத்த வாட்டி என்ன பார்க்கும்போது கட்டாயம் வாரிசு தரேன். வரணும். வருவியாப்பா? என்ன கேட்க? என்ன கேப்ப? நான் சொல்லி கூப்பிட்டுட்டேன். நான் சொன்ன வாக்கு முடிச்சுட்டு. ஆனா அடுத்த முறை என்னோட பார்க்க வரணும்னா பேத்தி இருக்கு. பிரச்சனை இருக்கு. காப்பாத்தி தரேன்.